ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 21/5/2025க்கான கேரளா லாட்டரி டாட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பாருங்கள். 753 நமக்கு ரிட்டன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதத்தில் சி போர்டு என்னன்னைக்கு 7 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 7. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 7. ஸோ சி போர்டு 7 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுதுலாம் போன டைம் நமக்கு மார்ச் மாதத்தில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 2 அப்படிங்கிற நம்பரு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே இதுலேயே பிப்ரவரியில் 6 7 6 7 அப்படின்னு சொல்லிப்போ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 6 7 6 7ன்னு சொல்லி வந்தப்போ நமக்கு ஆள் போல் 2 வந்துச்சு. அதே மாதிரி இப்போ 7க்கு 35. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 35. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ இதுக்கு மறுநாள் எப்படி கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 442. ஸோ இந்த 7க்கு நேராக அந்த 7ஆம் தேதி பாருங்கள், ஏசி நம்பர் 4 4 நமக்கு எடுத்த நம்பர் என்ன பண்ணுறாங்க, ஏபி நம்பரு 44. சரிங்களா? ஸோ ஏபி மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் ஏபி பார்த்தீங்கன்னா 610. இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி நம்பர் 6 1. இந்த 6 1 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபி 61. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 6. ஸோ இந்த இடத்துல ஒரு 4. அப்போது ஏபி 64 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஸோ சின்ன ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஏபி 64 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ அதுக்கு சி போர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7க்கு பவர் என்னான்னு பார்த்தீங்கன்னா 2. 2ங்கிறது சி போர்டு வந்துருக்குங்களா? சரிங்களா? அடுத்த நாள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 5க்கு பவர் என்னென்னா 0ங்கிறது சி போர்டு வந்துருக்குங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு 7ன்னு இருக்குது. அப்போது 7க்கு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்ன பண்ணணும்னா 642 சிங்கிள் நம்பர். சரிங்களா? 642 அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் நம்பரு. ஸோ இந்த இடத்துல நம்ம 5ன்னு வைக்கலாம். சரிங்களா? 56 42. ஏன்னா அப்படியே ஃபுல் ட்ரம்மையாக வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. 5 6 4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் 76 42ன்னு வரலாம், அல்லது 56 42 அப்படின்னு சொல்லிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுலேயே 640 645. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த டேட்லேருந்து பார்த்துங்க 5 நாள் கேப்பு தான். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து 1 2 3 4 5வது நாள் 400. 1 2 3 4 5வது நாள் 501. 1 2 3 4 5வது நாள் 600. ஸோ திரும்ப 1 2 3 4 5வது நாள் 995. ஆல் போர்டுக்கு 5 0 5 0. இங்கே நமக்கு 5ன்னு வரலாம், அல்லது 0ன்னு வரலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா? 640 645 சப்போர்ட்டுக்கு ஆல் போர்டுக்கு 05 வரதுனால இதை நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். 640 645. டி போர்டு உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இந்த 442க்கு பாருங்கள், சப்போஸ் இப்படியும் கூட வரலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 4 இருக்குங்களா? அப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு 44ங்கிறது வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0. இது எல்லாமே சேர்த்தே நமக்கு 610 தான் ரிசல்ட்டே. சரிங்களா? 610 ரிசல்ட்டு. அப்போது இந்த இடத்துல நமக்கு 0 இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். 0 அப்படிங்கிற நம்பரை வச்சு 460 கூட நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுலேயே பாருங்கள், இந்த இடத்துல 422 கிராஸு 44. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் வந்திருக்கும். 24 42. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 86 10. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 160. ஸோ மேலே 8 81 60 நமக்கு 4 டிஜிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும்.
ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு 49 25ன்னு இருக்குது. ஸோ இது நம்பர் ஒரு டைரெக்டாக ஒரு நம்பர் சின்ன ஒரு 40ல் 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நமக்கு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். சரிங்களா? 49 இங்கே நமக்கு 81 60ங்கிறது பார்த்தீங்கன்னா 160ங்கிறது வெளி ரிசல்ட் தான் வரணும். சரிங்களா? 422க்கு நமக்கு ஏசி 42 பிசி, ஏசி 10 பிசி, அப்போது ஏசி 95 பிசி வரணும். சரிங்களா? அப்போ 95 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சோம்னா 2 அப்படி நம்பர் இங்கே வச்சுக்கலாம். 42 95 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த 2 நம்பர்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி நம்பர் அந்த 7 பேட்டர்ன் வச்சு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 42 எடுத்து நமக்கு பிசி, நெக்ஸ்ட் இந்த 7 பேட்டர்னுக்கே அடுத்த நாள் இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுத்து நமக்கு ஏசியில் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் வரைக்கும் பார்த்தோம்னா 10 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? 10 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஏற்கனவே நமக்கு 610 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 610 வந்துச்சு அப்படின்னா 56 10 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ 1 லேக் ப்ரைஸில் 56 10 42 95 76 42 56 42. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 640 645 ஆல் போர்டுக்கு 0 அல்லது 5 அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லிக்க பார்த்தீங்களா, இந்த 610 1. சரிங்களா? 610 1, அதே மாதிரி இந்த 640 1. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. மற்றது எல்லாமே சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? இந்த 42 95, இந்த 76 42 56 42 சப்போர்ட்கான நம்பரு. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 640 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால் 0 அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சி போர்டு மட்டும் பாருங்கள். எதனால் அந்த நம்பர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 0 5 3 இந்த ஒரு பாக்ஸ் முடிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 0 3 0. சரிங்களா? 5 0 3 0. அப்போது 0 5 3 0. அப்போது சி போர்டுக்கு 0வுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ சி போர்டு 0 வந்துச்சுன்னா இந்த 640யும் இந்த 610யும் வாய்ப்பு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 610ம் இந்த 640ம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் போர்டு எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 0 அல்லது 5 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 0 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.